அஸ்ஸலாமு அலைக்கும் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு கதை உண்மை பேசுவது பத்தி தான். தயாரா இருக்கீங்களா? வாங்க அமேராவின் சிவப்பு பலூன் போல பறக்கலாம். அமேராக்கு அவளோட சிவப்பு பலூன்னா ரொம்ப பிடிக்குமா. அது அவ எங்க போனாலும் அவ தலைக்கு மேலேயே பறந்துகிட்டே இருக்குமா. ஒரு நாள் அம்மா கேட்டாங்களாம், நீ கடைசியா இருந்த குக்கிய சாப்பிட்டியா? அமேரா சொன்னாலாம், இல்லையேம்மா. அவ போய் சொன்ன உடனேயே அந்த பலூன் லேசா கீழே இறங்கி பறந்துச்சா. மறுநாள் ஸ்கூல்ல பெயிண்டிங் கிளாஸ் அப்போ பெயிண்ட் கீழே தெரியாம அமேரா கொட்டிட்டாளா. டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டாங்களா, யார் பெயிண்ட கொட்டுனா? அமேரா பயந்துகிட்டு சொன்னாலா, நான் இல்ல டீச்சர். அந்த நொடியே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச சிவப்பு பலூன் கீழே விழுந்ததா. எவ்வளவு முயற்சி செஞ்சா கூட அந்த பலூனை பறக்க வைக்கவே முடியலையா. அப்போதான் அமேராக்கு புரிஞ்சதாம், அவ சொன்ன பொய்னாலதான் பலூன் பறக்க மாட்டேனதுன்னு. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொன்னாலா, சாரிமா, நான் தான் அந்த கடைசி குக்கிய சாப்பிட்டேன். அடுத்த நாள் டீச்சர் கிட்ட சொன்னாலா, சாரி டீச்சர், நான் தான் பெயிண்ட தெரியாம கொட்டிட்டேன். உண்மைய சொன்ன அடுத்த நொடியே அந்த பலூன் மேல 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 பறக்க ஆரம்பிச்சுடா. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவு கசப்பாவோ கடுமையாவோ இருந்தாலும் உண்மைய மட்டும்தான் பேசணும். சில குட்டீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே உண்மைய பேசுங்க. சின்ன பொய் இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயலாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். கூடிய சீக்கிரம் வேற ஒரு கதையோட உங்களை பாக்குறேன். Until then, bye and lots of love to you.